யார் இந்த கடவுள்? அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ். இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும். மனிதம் ஒன்றே தீர்வாகும், அன்பே என்றும் தீர்வாகும். இப்படி மனிதத்தாலும் அன்பாலும் சென்னையில் உணவின்றி, உடையின்றி, தங்க இடமின்றி தவித்து வரும் சகோதரர்களுக்கு சில இடங்களில் இரவு பகல் பாராமல், மழை வெள்ளம் என்றும் கூட பாராமல் தவித்து வரும் மக்களின் பசியாற்றி தங்க இடமளித்து, மதம் இனம் பாராமல் இவற்றை தவிடி பொடியாக்கி அன்பால் இணைந்து உதவி கொண்டிருக்கின்ற ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை இந்த காணொலியின் மூலம் காண்போம் வாங்க. இதுதாங்க நம்ம தமிழ்நாடு. இரண்டாவது நாளும் கோந்தமல்லி மசூதியில் உணவு தங்குமிடம், புயலை சாய்த்த பள்ளிவாசல். கடந்த 2015 போலவே சென்னையின் சாலைகளில் கடல் போல தேங்கி கிடக்கும் தண்ணீரை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள் சென்னை வாசிகள். இப்படியான நெருக்கடி நேரத்தில் சென்னை பூந்தமல்லி பள்ளிவாசல் 2வது நாளும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. என்னன்னு பார்க்கலாம். சென்னையை ஒரு புரட்டி போட்டுவிட்டு போய்விட்டது இந்த நிக்ஜாம். ஆயிரக்கணக்கான பைக்குகள், கார்கள் நீரில் முழுகிவிட்டன. வீட்டு வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்த கார்களும் தண்ணீரில் அடித்து செல்வதை கலங்கி போய் பார்த்து கொண்டு நிற்கிறாங்க அதன் உரிமையாளர்கள். தண்ணீர் புகுந்து ஆயிரக்கணக்கான பைக்குகள், கார்கள் சேதமாகி உள்ளன. இந்த அடமழையில அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், கடைகள் என பாரபட்சமின்றி வெள்ள நீர் புகுந்து நிரம்பியுள்ளது. நேற்று ஒரே நாள்ல சென்னையை கிட்டத்தட்ட ஒரு தீவு போல ஆக்கிவிட்டது. ஒரு ஏரியாவில் இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு செல்ல முடியாத அளவுக்கு இடுப்பளவு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இந்த தண்ணீர்ல நின்று கொண்டுதான் பொறந்து கட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் சமூக ஆர்வலர்கள் தீவிர பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. முறிந்த மரங்கள், முறிந்து விழுந்த மரங்கள் ஒரு பக்கம், பலத்த காற்று மறுபக்கம் என கொட்டும் மழைக்கு நடுவுல மாநகராட்சி ஊழியர்களின் பணிகள் பாராட்டத்தக்கவை. இடைவிடாமல் மழை பெய்து வருவதால நிவாரண பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டது என்றாலும் தமிழக அரசு தொடர்ந்து களப்பணிகளை நேற்று முன்தினம் முதலே ஈடுபட்டு வராங்க. சென்னையையும் திரும்ப மீட்டு கொண்டிருக்கிறாங்க. எப்போதுமே சென்னையை பொறுத்தவரை தாழ்வான பகுதிகளில் மட்டும்தான் மழைநீர் புகுந்துவிடும். ஆனால் இந்த முறை மேடான பகுதிகளிலும் சேர்த்தே மழைநீர் புகுந்து விட்டது. இதனால் பாதுகாப்பான இடங்களை தேடி செல்லும் நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நிவாரண முகாம்களை அரசு ஏற்படுத்தி இருந்தாலும் அந்த நிவாரண முகாம்களுக்கு செல்வது கூட முடியவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் தான் இஸ்லாமிய நண்பர்கள் செய்த காரியம் மனநிகழ வைத்திருக்கிறது, புல்லரிக்க வைத்துவிட்டது. அதுவும் பூந்தமல்லி பள்ளிவாசல் சோசியல் மீடியாவில் அறிவிப்பையே செய்துவிட்டது. இது தொடர்பாக அந்த பள்ளிவாசலின் ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டதாவது: கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, கம்ப்ளீட்டாக வாட்டர் எல்லாமே ஸ்டாக்னட் ஆயிடுச்சு, பவர் கட் ஆஃப் ஆயிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபா நாங்கள் பள்ளியில இருந்து செலவழிக்கிறோம். எங்களுடைய பள்ளியுடைய காசு, யாரையும் நாங்கள் காசு வாங்குறதில்ல. நாங்கள் எது பண்ணாலும் அனைத்து சமுதாயத்துக்கு சேர்த்து தான் பண்ணுவோம், தவிர எங்களுக்குன்னு தனியாக பண்ணுறது கிடையாது. நீங்கள் பார்க்க இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை பார்க்குறவங்க. அவங்க காசுக்கு குறையில்லாதவங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களால சாப்பாடு செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க.
கடைகள் பூட்டி இருக்கின்றன. நேற்றுலாம் கடை பூட்டி இருந்துச்சு, அவங்க ஹோட்டலுக்கு போனாலும் ஹோட்டல் இல்லை. மிகப்பெரிய ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, மிகப்பெரிய நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. மூழ்கக்கூடிய அளவுக்குலாம் நிறைய இடங்கள்ல தண்ணீர் தேங்கப்பட்டிருக்கு. நிறைய நபர்கள் உணவில்லாம நிறைய விடயங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பள்ளிவாசல்ல எந்தெந்த மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சீங்க? நம்ம சமூக வலைதளம் பார்த்தா அதிகமான அளவில் இந்த பள்ளிவாசல் வந்து ஒரு 2 நாட்களாக பேசப்பட்டு வருது, நிறைய செய்திகளில் பார்த்துட்டு இருக்கோம். எந்த மாதிரியான பணிகள் செஞ்சுட்டு வந்தீங்க? ஆக்சுவலி இந்த பள்ளியில் இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்கோம். நேற்று ஆக்சுவலி இந்த பள்ளியில் ஒரு வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமாட்ட நாங்கள் என்ன பண்ணோம்னா, பவர் கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிவிட்டு நாங்கள் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம், யார் யாருக்கு சார்ஜ் பண்ணிக்கிறதுமோ அவங்களுடைய ஃபோனு மற்றது எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணி நீங்கள் பள்ளிக்கு வாங்க. சப்போஸ் உங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு இடம் தண்ணி இருந்ததுன்னா இங்கே பள்ளியில் வந்து தங்கிக்கோங்க. மற்றபடி உணவும் நீங்கள் செய்து தரப்பட்டது. நாங்கள் வந்து அசான் சொல்கிற அந்த மைக்கில் நாங்கள் வந்து மக்களுக்கு தெரிவித்த உடனே மக்கள் எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூமு மற்றபடி குடிக்கிற தண்ணி மற்ற எல்லாத்தையும் நீங்கள் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ண சொல்லிக்கிட்டோம். தனியாக மேலே ஒரு லேடிஸ் ப்ரேயர் ஹால் இருக்குது. அந்த ப்ரேயர் ஹாலில் லேடிஸ்க்கு ஸ்பெஷலி அவங்க இருந்து அங்கே ரீசார்ஜ் பண்ணிக்கிறவோ அங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ தனி ஏற்பாடு செய்துட்டோம். கிட்டத்தட்ட இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் இந்த பப்ளிக்கை பார்க்கலாம், இன்றைக்கி ஒரு 4000 பேருக்கு நாங்கள் சாப்பாடு செய்திருக்கோம். நேற்று மத்தியானத்துலேருந்து ஆரம்பித்தோம். மத்தியானம் நேற்று நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2500 பேருக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் முடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த பாருங்கள், பாக்கி மறுபடிக்கும் கொஞ்சம் செஞ்சு பத்தலை அப்படின்றதுனால மறுபடிக்கும் செஞ்சு நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இங்கே வந்து நாங்கள் இந்த பள்ளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஆச்சரியப்படுவீங்க, கேட்டிங்கன்னா நீட் ப்ரோக்ராம் ஃபார் ஆல் சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லா சமுதாயம் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் இயர் இந்த இயர் கூட கிட்டத்தட்ட ஒரு 85 பேர் படித்தாங்க. அதில் 50% மேலே பாஸ் ஆனாங்க. 3 பேருக்கு ஃப்ரீ கவர்மெண்ட் சீட் கிடச்சிது. போன வருஷம் ஒருத்தருக்கு ஃப்ரீ கவர்மெண்ட் சீட் கிடச்சிது. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா நாங்கள் பள்ளியில் இருந்து செலவழிக்கணும். எங்களுடைய பள்ளியுடைய காசு, யாரையும் நாங்கள் காசு வாங்குறதில்ல, முழுமையாக இது ஃப்ரீ. மற்றபடி மருத்துவ முகாம் நடத்துவோம், ஃப்ரீ மேரேஜ் நடத்துவோம். இது மாதிரி நிறையா சார்ந்த சேவைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். நாங்கள் எது பண்ணாலும் அனைத்து சமுதாயத்துக்கு சேர்த்து தான் பண்ணுவோம், தவிர எங்களுக்குன்னு தனியாக பண்ணுறது கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வேலை பார்க்குறவங்க. அவங்க வந்து காசுக்கு குறையில்லாதவங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்களால சாப்பாடு செய்ய முடியாத நிலையில் இருக்காங்க. கடைகள் பூட்டி இருக்கின்றன. நேற்றுலாம் கடை பூட்டி இருந்துச்சு, அவங்க ஹோட்டலுக்கு போனாலும் ஹோட்டல் இல்லை. ஸோ அந்த நிலையில் தான் அவங்க சாப்பாடு எடுக்க வராங்கன்னா காசு இல்லாமல் இங்கே வந்து நிற்கல. எல்லாரும் வேலை பார்க்குறவங்க தான். பிரச்சனை என்னன்னாக்கா அந்த நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு வசதிகள் இல்லை. கடைகள் பூட்டப்பட்டிருக்கின்றன, கம்ப்ளீட்டாக வாட்டர் எல்லாமே ஸ்டாக்னெட் ஆகிடுச்சு, பவர் கட் ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? ஸோ நம்ம அந்த சாப்பாடு செய்து கொடுக்குறோம். அதுதான் ஒரே குறிக்கோள், மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்கு பிரதிபலனை என்ன வருதுன்னு நாங்கள் எதிர்பார்க்கறது கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது பூர்ணவள்ளி பெரிய பள்ளிவாசல் ஜன்னத்வல் அகமத் பள்ளியில் இன்று மிக்ஜாம் புயலால் மழை அதிகமாக பெய்து வருவதால் பூர்ணவள்ளி பகுதியில் வசிக்கும் அனைத்து சமுதாய மக்களும் பள்ளியில் தண்ணீர் பிடிக்கலாம், மொபைல் மற்றும் சார்ஜ் லைட் போன்ற சாதனங்களுக்கு சார்ஜ் செய்து கொள்ளலாம். மழை அதிகமாக இருப்பதால் வீட்டிற்குள்ள மழை வந்தவர்கள் பள்ளியில் தங்கலாம். இது போன்ற நல்ல செய்திகளை கூறியிருக்கிறாங்க, தொடர்ந்து செய்து வராங்க. இவ்வாறு அன்புடன் அழைப்பு கொடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் பள்ளி தொழுகைக்கு மட்டுமல்ல என பதிவிட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய சந்தோஷத்தை நெகிழ்ச்சியை ஏற்படுத்திருக்கு. எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்க. அனைத்து சமூக மக்களும் பள்ளி வாசலில் தங்கலாம், உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது வரைக்கும் பள்ளிவாசல் வந்ததில்லை, இப்போதான் ஃபஸ்ட் டைம் பள்ளிவாசல் வந்திருக்கேன். நான் உள்ள வர கூட வந்தது இப்போதான் பள்ளிவாசல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அதனால எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். ஆனால் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க, மற்ற யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியல. அங்கே போனால் சோறு கிடைக்கும் நாங்கள் நம்பி வந்தால் எங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிது. எல்லாரையுமே அவங்க ஒன்றா தான் பார்க்குறாங்க. யார் பசியோடு வந்தாலும் அவங்க சாப்பாடு போட்டு எங்கள் ஆஃபீஸில் சார்ஜ் சாப்பாடு தங்குறது எல்லாமே செஞ்சாங்க. எல்லாம் வந்து தங்குற அளவுக்கு பெஸ்ட் எல்லாம் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாத்துக்கும் செஞ்சாங்க. இப்போ வந்து நின்று சாப்பாடு வாங்கிட்டு போகிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன மாதிரி இல்லை, எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெள்ளனால நிறையா பேருக்கு சாப்பாடு ஏதாவது இல்லாமல் இருக்குது, ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்புறம் தண்ணி இல்லாமல் தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, மொபைலாக எல்லாமே ஜிபேலாம் யூஸ் பண்ணுறோம். ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான் நடக்குது. ஏடிஎம்மில் சர்வர் எதுவும் இல்லை, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாலும் சர்வர் எதுவும் இல்லை. அதனால மொபைல் சார்ஜ். பள்ளி தொழுகைக்கு மட்டுமல்ல என்ற இந்த அறிவிப்பானது காண்போரை நிகழ வைத்தது, உருக வைத்திருக்கு, சிறுக வைத்திருக்கு, ஏன் கண்கலங்கு கூட வைத்ததுன்னு கூட சொல்லலாம். இப்படி ஒரு அறிவிப்பை பார்த்ததுமே தங்குவதற்கு இடமின்றி அவதிப்பட்ட அனைத்து மதங்களை சேர்ந்தவர்களுமே மசூதிக்குள் திரண்டனர். அவர்களுக்கு வயிறார உணவு தரப்பட்டது. இதே போல சென்னை பாலவாக்கம் மசூதியிலும் அனைத்து சமுதாய மக்கள் தங்க வரலாம் என்று அழைப்பு விடுத்திருக்காங்க. மேலும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் இன்று உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 150 கிலோ அரிசி கொண்டு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க.
அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஆபத்து நேரத்திலும் பயன்படுத்தப்படும் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்ற பதிவுகளும் பறந்தன. அதே போல சென்னை லயோலா கல்லூரியின் கதவுகளும் பொது மக்களுக்காக திறக்கப்பட்டதுடன் அவர்களுக்கு உணவு தயார் செய்யப்பட்டு தரப்படுகிறது. மற்றொரு புறம் லயோலா காலேஜ் ஹாஸ்டலில் தங்கியுள்ள மாணவர்கள் தங்களது உடைகளை மழையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கி வராங்க. இந்த சம்பவங்கள் எல்லாமே மனித மனங்களை நெகிழ செய்து வருகிறது. மனித பிறப்பின் அருமையும் அதன் உன்னதத்தையும் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஒவ்வொரு முறையும் நமக்கு உணர்த்திவிட்டு தான் செல்கின்றன. எவ்வளவுதான் இடர்பாடுகளையும் இன மத ரீதியான பிளவுகளையும் ஒரு சில குருடர்கள் கட்டவிழ்த்து விட்டாலும் மனித நேயமும் ஈரம் கசியும் உள்ளங்களும் இங்கு இருக்கும் வரை சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கத்தையும் நம்மிடமிருந்து யாராலும் ஒருபோதும் பிரித்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த சகோதர உறவுகள் நாட்டுக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ், மதத்தால் அல்ல இனத்தால் அல்ல அன்பால் வெல்வோம். நன்றி. பறவைகளுக்கும் துறவிகளுக்கும் நிரந்தரமான சரணாலயம் இருப்பதில்லை. நானும் ஒரு பறவைதான். நிரந்தரம் என்ற நிலையே அசௌகரியமாக கருதும் பறவை. ஆனால் அடுத்த வினாடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள் இவ்வுலகத்தில் ஏராளம். ஆச்சரியம் நிறைந்த இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பயணிக்கிறேன். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழுந்தது